ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அனைவருமே ரொம்ப நாட்களாகவே வெயிட் பண்ணி ஒரு வழியாக இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து 2025 மிகப்பெரிய ஒரு நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ் வந்து வெளியிட்டுட்டாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்க்கான ரெக்ரூட்மெண்ட் 2025 ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து இப்போ அப்டேட்டோடு பார்த்தீங்கன்னா இப்போ 3 வருடங்கள் வந்து கழித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ தமிழகத்தில் 38 மாவட்டத்தில் இருக்க அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வரப்போகுது. அதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நிறைய வேகன்சி எல்லாம் பார்த்தோன்னா இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சியின் அடிப்படையில் மக்களுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக தான் வந்து இருக்க போகுது. இந்த நிலையில் இந்த வேலைக்கு, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தகுதிகள்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணால் இந்த வேலை வந்து கிடைக்க போகுது, என்ன கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க, ஓரளவே எவ்வளோ வேகன்சி வந்து இருக்குது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் முக்கிய நிபந்தனைகள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன நிபந்தனை அடிப்படையில் இந்த வேலையை வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த செலெக்ஷன் ப்ராசஸிங்லாம் எப்படி இருக்க போகுது, யாருக்கு முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பெல்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. சேலரி வந்து எப்படி கிடைக்க போகுது, எவ்வளோ சேலரி வந்து கிடைக்கும், பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து கிடைக்குமா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் வந்து இருக்குது. இந்த நிலையில் அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் 2025 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக அதிகாரப்பூர்வமாக இப்போ நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ இந்த மந்தில் கட்டாயம் ஆஃப்லைன் மூலமாக நமக்கு தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. இது நம்ம எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொடுத்துட்டாங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் இருவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ அப்டேட் வந்து வெளியாக இருக்குது. இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு செல்ல மாற்றம் வந்து கொண்டு வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ 2025 ஒரு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நீங்கள் வந்து 10வது வந்து படிச்சிருக்கணும், பாஸ் ஃபெயில் எது படிச்சிருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு மேலே 10th 12th அண்ட் டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா முக்கிய நிபந்தனைகள்லாம் வந்து இருக்குது. இந்த தகுதிகள் இருந்தால் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. என்ன தகுதி அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், டூலர் வந்து ஓட்ட தெரிஞ்சுக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல வசிப்பவராக இருக்க வேண்டும். அதே மாதிரி அந்த தாலுக்காவில் வசிப்பவர இடத்துல என்ன மொழி வந்து பேசுகிறாங்களோ அந்த மொழியில் வந்து புலன் வாய்ந்தவராக நீங்கள் வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட்டாயம் இருக்க வேண்டும். இதெல்லாம் கட்டாயம் வந்து இது வந்து செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த வேலை வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த வேலை வேணும் அப்படின்னா கட்டாயம் இந்த நிபந்தனைகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வேலை வந்து கிடைத்திருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து அடுத்த இந்த செலெக்ஷன் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். எந்த ஒரு எக்ஸாம் வந்து கிடையாது. ஒன்லி நேர்முக தேர்வு மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க இல்லையா. ஸ்கில் டெஸ்டிங் வந்து இருக்கும். இது மாதிரியெல்லாம் ஒரு சில ப்ராசஸிங்லாம் வந்து இருக்க போது பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் செலக்ட் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் இந்த வேலையை பொறுத்தளவுக்கு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா அப்படின்னா கட்டாயம் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேலரின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே உங்களுக்கு வந்து 11,500 35,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும். சேலரியை பொறுத்தவரை நீங்கள் வந்து அடிச்சுக்கே தேவையில்லை. நீங்கள் சேலரி தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. தான் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து முக்கிய நிபந்தனைகளாகவும் வந்து இருக்குது. இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலுமே என்னென்ன ப்ராசஸிங்லாம் வந்து இருக்குது, என்னென்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025 வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10வது நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கும். சேலரியும் பார்த்தீங்கன்னா 11,000 35,600 வரைக்கும் வந்து கிடைக்கும். இது இந்த வேலைவாய்ப்பு நம்மளுக்கு எங்கேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு தமிழகம் முழுவதுமே தான் வந்து கொடுக்குறாங்க. இந்த வேலையை ரெகுலர் தான் வந்து இருக்குது.
போஸ்டிங் பொறுத்தளவுக்கு 2299 வேகன்சி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு ஆல் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் தான் உங்களுக்கு வந்து வேலையை வழங்குவாங்க. எலிஜிபிலிட்டினா ஓவரால் தமிழ்நாடு இந்தியா அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஸ்டார்டிங் டேட்னு பார்த்தீங்கன்னா விரைவில் கொடுக்க போகிறாங்க. இந்த மந்த் இறுதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. அதே மாதிரி போஸ்டிங் நேமை பொறுத்தளவுக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர் வேலை. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள இந்த 2299 வேகன்சி உதவியாளர் காலிப்பணிகள் வந்து நிரப்புவதற்காக இப்போ அரசு அதிரடியாக உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த உத்தரவின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே நிறைய வேகன்சி வந்து இருக்குது. சில பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துமே 50க்கும் மேற்பட்ட வேகன்சி, ஒரு மாவட்டத்துலாம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துலாம் 305 வேகன்சி வந்து இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வேகன்சி வந்து இருக்குது. அதில் அனைவருமே 38 மாவட்டத்திலுமே நம்மளுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அனைவருமே அப்ளை பண்ணிக்குவாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு தான் தமிழ்நாட்டில் காலியாக உள்ள கிராம உதவியாளர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த ஆணை வந்து உத்தரவு வந்து அனைத்து ஆட்சியருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வருவாய்த்துறை நிர்வாகம் வந்து ஆணை உத்தரவு போட்டிருக்காரு. இது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 21 வயதுலேருந்து 32 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 11,500லேருந்து 35,600 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கும். செலெக்ஷன் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, ஸ்கில் டெஸ்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை பொறுத்தளவுக்கு இது மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அப்ளை பண்ணும்போது இது வந்து தேர்ந்தெடுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட் வந்து இன்னும் வந்து கொடுக்கலையா? இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல. விரைவில் நம்மளுக்கு வந்து தகுந்த இது வந்து கொடுக்க போகிறாங்க. இது வந்து அதிகாரப்பூர்வமான நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே இருக்குது. இந்த நோட்டீஸ்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? முக்கிய நிபந்தனைகள் அடிப்படையில் ஒரு 5 அடிப்படையில் நம்மளுக்கு வந்து மார்க் வந்து கொடுக்குறாங்க இல்லையா? இந்த மார்க் வந்து எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மார்க்கை பொறுத்தளவுக்கு கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு. அதே மாதிரி மிதிவண்டி 20 சக்கர மோட்டார் வாகனம் வந்து ஓட்டும் திறன் வந்து இருந்தது அப்படின்னா இதுக்கு ஒரு 10 மார்க்கு. எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 30 மார்க்கு. வசிப்பு இடத்திற்கு ஒரு 35 மார்க். ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85 மார்க்கு. அதுக்கப்புறம் நேர்காணலுக்கு ஒரு 15 ஓரளவு 100 மார்க்கின் அடிப்படையில் உங்களை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வாசிக்கும் மற்றும் படிக்கும் திறன் வந்து மட்டுமே மதிப்பெண் வந்து வழங்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து அப்டேட் வந்து கிடைத்திருக்கு. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இதை கொடுத்துருக்காங்களே இந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து அனுப்பிவிட்டாலே போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையில் வந்து நம்மளுக்கு வந்து திரும்ப லெட்டர் வந்து வரும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் எஸ்எஸ்எல் தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்திருந்தாலும் தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் நீங்கள் முழு மதிப்பெண் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. இருவருமே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து முழு மதிப்பெண்ணும் உங்களுக்கு வந்து வழங்கப்படும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்கள் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தாலும் அல்லது இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன் பெற்றிருந்தாலுமே மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா இதில் திறன் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து இந்த வேலையை வந்து மதிப்பெண் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.